கண்ணாடியை வந்து விஜயா வந்து உடைக்க சொன்னாரு இல்லையா? ஒருவேளை அந்த பசங்க அப்படி சொன்னா கூட விஜயனுடைய ரசிகர்கள் தான் வந்து இதை வந்து உடைச்சாங்களா அப்படின்றது வந்து தெரியாது. இல்ல உண்மையான குற்றவாளிகள் யாரு வந்து இந்த கண்ணாடியை வந்து உடைச்சதுன்றது தெரியல. கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்ததுனால இப்ப காவல்துறை அதை வந்து என்கொயரி இருக்காங்க. காவல்துறை வந்து பிடிச்சி விசாரணை செய்யும் போது தான் தெரிய வரும். இப்பதான் வந்து நிறைய இருக்கு, கஞ்சா அடிச்சுட்டு வந்து பசங்க வந்து சுத்திட்டு கிடக்குதுங்க ஒரு கும்பலாவே. இன்கேஸ் அந்த பசங்களை பிடிச்சிட்டு அவங்க வந்து ஆமா விஜய் வந்து இந்த மாதிரி நெகட்டிவா பேசினாலதான் நாங்க இந்த மாதிரி பண்ணோம், கண்ணாடியை உடைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா விஜய் மேல எதனா கேஸ் போட வாய்ப்பு இருக்கா சார்? யாரு தப்பு பண்ணாலும் அவங்க தானே வந்து ரெஸ்பான்ஸ். நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி சாரை தான் மீட் பண்ண போறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல வந்து விஜய் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அவரும் வந்து ஒரு 2-3 வார்த்தை நெகட்டிவா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவர் வந்து காலையில ஹோட்டல் போயிருக்காரு, காரை வெளியே நிப்பாட்டி வெளியே வந்து பார்த்தோன்னே என்ன ஆயிருக்குன்னா அவங்களோட கார் கண்ணாடி மிரர் எல்லாம் எல்லாருமே உடைச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஸோ அதை பத்தி என்ன சார் நீங்க நினைக்கிறீங்க? அவர் ஏன் பண்றது, நான் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நான் இன்டர்வியூ கொடுத்தேன். அதுல வந்து இந்த மாதிரி வந்து விஜயை பத்தி வந்து கேள்விகள் வந்து கேட்டாங்க. அப்படி கேள்விகள் கேட்டதுனால நான் வந்து என்னுடைய கருத்தை வந்து நான் பதிவு செஞ்சேன். அப்படி கருத்தை வந்து பதிவு செஞ்சதுனால விஜயனுடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து அவருடைய வந்து சொல்றாரு. இப்போ இந்த அவரு விஜயனுடைய ரசிகர்கள் தான் வந்து இதை வந்து உடைச்சாங்களா அப்படின்றது வந்து தெரியாது. இல்ல உண்மையான குற்றவாளிகள் யாரு வந்து இந்த கண்ணாடியை வந்து உடைச்சதுன்றது தெரியல. சோ இப்போ அந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவர் வந்து கொடுத்திருக்காரு. கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்ததுனால இப்ப காவல்துறை அதை வந்து என்கொயரி இருக்காங்க. காவல்துறை வந்து பக்கத்துல இருக்கிறது எல்லாமே சிசிடிவி கேமராஸ் எல்லாம் எடுப்பாங்க. அந்த பசங்களை வந்து பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாரணை செய்வாங்க. பிடிச்சி விசாரணை செய்யும் போது தான் தெரிய வரும் அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு கும்பலா, இல்ல விஜய் அவர்களுடைய ரசிகர்களா, இல்ல கட்சிக்காரங்களா, அவங்களுடைய கட்சிக்காரங்களா அப்படின்றதெல்லாம் வந்து தெரிய வரும். புரியுதுங்களா? இப்போதைக்கு யாரு பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் சொல்றது வந்து கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு வந்து வழக்கு வந்து அவர் வந்து பதிவு செஞ்சிருக்காரு. இவங்க தான் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு அரசியல் வந்து ஆக்குறாங்க. அடுத்து வந்து ஓட்டு எண்ணிக்கை வரப்போகுது. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி பேசிட்டேன், அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் ரசிகர்கள் தான் எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்றது அவருடைய வாதம். இது எல்லாமே வந்து விசாரணையினுடைய முடிவுல யாரு பண்ணிருக்காங்கன்றது தெரிய வரும். ஆனா இது அவங்கதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இப்போதைக்கு எதுவும் நம்ம சொல்ல முடியாது இல்ல. இப்ப இது இப்ப போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க சார்? இதுக்கு கண்ணாடி வந்து உடைச்சிருக்காங்கல்ல, இல்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து டேமேஜ் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த பசங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி அதுக்கு உண்டான டேமேஜஸ் வந்து என்னவோ வந்து அது வந்து அந்த பசங்க வந்து கட்டி கொடுக்கும். எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டுக்கு போன உடனே வந்து அந்த பசங்க வந்து இப்பதான் வந்து நிறைய இருக்கு, கஞ்சா அடிச்சுட்டு வந்து பசங்க வந்து சுத்திட்டு கிடக்குதுங்க ஒரு கும்பலாவே. இன்கேஸ் அந்த பசங்களை பிடிச்சிட்டு அவங்க வந்து ஆமா விஜய் வந்து இந்த மாதிரி நெகட்டிவா பேசினாலதான் நாங்க இந்த மாதிரி பண்ணோம், கண்ணாடியை உடைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா விஜய் மேல எதனா கேஸ் போட வாய்ப்பு இருக்கா சார்? யாரு தப்பு பண்ணாலும் அவங்க தானே இப்போ வந்து ரெஸ்பான்ஸ். கண்ணாடியை வந்து விஜயா வந்து உடைக்க சொன்னாரு இல்லையா? ஒருவேளை அந்த பசங்க அப்படி சொன்னா கூட விஜய் வந்து அவங்கள வந்து கண்ணாடி உடைக்க சொல்லல. இதெல்லாம் அரசியல். புரியுதா? யாரு குற்றம் செஞ்சாங்களோ அவங்க தான் அந்த தண்டனையை வந்து அனுபவிப்பாங்க. அந்த பசங்க வந்து அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பசங்களுக்கு உண்டான தண்டனை அவங்க தான் அனுபவிப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஆக்சுவலா ரெகுலரா அடிக்கடி நிறைய நடக்குது சார். ஆனா வந்து விஜய் அவர்கள் வந்து இதை பத்தி பெருசா பேசவும் மாட்டாரு. ஆனா அவங்க சொன்னார்னா விஜய் அவர்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னார்னா கண்டிப்பா அவங்களோட ஃபேன்ஸ் வந்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து அவரு இதை பத்தியே பேச மாட்டாரு. இல்ல அரசியல் முடிவுகள் எல்லாம் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணலாம், தப்பான விஷயத்துலயோ வன்முறையில வந்து இறங்கக்கூடாது நீங்க, அதனால நீங்க பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது அறிய விட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய தொண்டர்கள் வந்து அமைதி ஆவாங்க. விடலாம், அவரு விட்டு வந்து எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கிரியேட் பண்றது? அடுத்தவங்களுக்கு எல்லாமே வந்து பாதிப்புகள் தானே. இது நீ ஒண்ணு பண்ண போய் அடுத்தவங்க இன்னொன்னு பண்ணா இது லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் எல்லாம் வரும்.
ஸோ தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கிரியேட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுறது பெட்டர். ஜேம்ஸ் அவர்கள் வந்து அவ்வளவா பெருசா வெளியே தெரியல இப்போ. சோ விஜய் பத்தி பேசினா நல்லா வெளியே தெரிவாரு, ட்ரெண்டிங் ஆவாரு அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாருமே பேசுறாங்க. இவர் அதனாலதான் பேசினாருன்னு சொல்லி சோசியல் மீடியால பேசி அதெல்லாம் வந்து தப்பு. அவரை வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வந்து மியூசிக்கல் இதெல்லாம் வந்து நிறைய சன் டிவில எல்லாம் வந்துட்டு இருந்தாரு, நிறைய வந்து ஃபேமஸ் தான் இருக்காங்க. அதாவது வேலை இல்லைன்றதுக்காக வந்து வேணுன்றதுக்காக வந்து யாரும் பேச மாட்டாங்க, புரியுதுங்களா? அது வேணும்னு ட்ரெண்ட் ஆகணும்ன்றதுக்கெல்லாம் அவருக்கு அவசியமே இல்லைல்ல. இன்னொரு சைடும் சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா, நிறைய பேர் வந்து விஜய் பத்தி வந்து நிறைய நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால, எதனாலனா ரீச் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ விஜய் தொண்டர்கள் அவங்க எல்லாம் வந்து ஒரு சைடு என்ன சொல்றாங்க, இனிமேட் நீங்க பேசினா நாங்க வந்து எங்க சைட்ல இருந்து கேஸ் கொடுப்போம், எங்க அண்ணனை வந்து அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கேஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சைடு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது இது போத் சைடு. அவரை பத்தி தப்பா பேசினா தொண்டர்கள் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இதுவா இருக்காங்க. ஒண்ணு, அவராலேயே வந்து சில விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல தொண்டர்களை. வன்முறை என்னைக்குமே வந்து தீர்வாகாது, புரியுதுங்களா? ஆனா எது எப்படி இருந்தாலும் சட்டம் எல்லோருக்குமானது, சட்டம் பொதுவானது. இது சட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லவங்க நீங்க கெட்டவங்க அப்படின்றதெல்லாம் பார்க்காது. சட்டம் என்னைக்குமே வந்து தன்னுடைய கடமையை செய்யும், புரியுதுங்களா? சோ அதன் சட்டம் என்னைக்குமே தன்னுடைய கடமையை செய்யும். அதனால வந்து ஆனா சில பேர் சொல்லுவாங்க சட்டம் வந்து இன்னைக்கு எப்படி எப்படிலாம் இருக்கு. அதனால வன்முறை எடுக்கிறத விட அரசியல் ரீதியா கருத்துக்கள் ரீதியா வந்து இது பண்றது வந்து பெட்டர். வன்முறையில வந்து போறது, இந்த மாதிரி கார் கண்ணாடிகள் எல்லாம் வந்து உடைக்கிறது இதெல்லாம் வந்து சரியா இல்லை. இப்ப ஆக்சுவலா வந்து அவர் ஒரு யூடியூப் சேனல்ல தான் பேசியிருந்தாரு. ஒரு பப்ளிக்கா பேசும்போது ஒரு ப்ரூஃப் இல்லாம பேசக்கூடாதுல்ல சார் எதுவுமே. அவர் என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஊழல் பண்றாரு, அதுக்கப்புறம் இவருக்கு வந்து கட்சிக்கு வர ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய நெகட்டிவ் எல்லாம் பேசினாரு. சோ இவரும் அந்த மாதிரி பேசக்கூடாதுல்ல, தப்பு தானே. ஒரு பப்ளிக் ஃபோரம்ல பேசுறோம்னா இந்த மாதிரி பேசினா அவங்களோட ரசிகர்களும் நிறைய பேர் இருக்காங்க, பட் அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும்ல. அதாவது யாரு எங்க அவர் எதை பேஸ் பண்ணி பேசினாரு, இல்ல ஏதாவது தகவல்கள் இருக்கா, இல்ல ஏதாவது எவிடன்ஸ் வச்சிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது, புரியுதுங்களா? நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம வந்து பேசவும் முடியாது. சட்டப்படி பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கணும், இல்ல எவிடன்ஸ் இருக்கணும். நீங்க சொல்ல மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இல்லாம எவிடன்ஸ் இல்லாம வந்து பேசுறதுன்றது விதத்துல தப்பு தான். ஆனா அவர் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. தெரியாம அதுல வந்து கருத்து வந்து சொல்ல முடியாது, புரியுதுங்களா? சோ அதனால வந்து எது ஒண்ணும் தெரியாம நம்ம வந்து அதுல கருத்து சொல்றதுன்றது வந்து சரியா இருக்காது. ஓகே சார், பாப்போம் யாருதான் அந்த. எப்படி இருந்தாலும் கண்ணாடி உடைச்சவங்கள போலீஸ் வந்து விசாரணை செஞ்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இது சென்சிட்டிவான மேட்ரு, பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனாலும் பாத்தீங்களா, கண்டிப்பா வந்து போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க, ரொம்ப பெரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரிஞ்சும் அவ்வளவு தைரியமா பண்றாங்க பாருங்க சார். அது எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல அந்த தைரியம். அதான் அது வந்து தெரியாது. அதெல்லாம் ஒரு அந்த பின்விளைவுகள் வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா தப்புகள் வந்து செய்ய மாட்டாங்க. சரி, என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். பார்ப்போம். நன்றி.